இன்னைக்கு நம்ம மெஷர்மெண்ட்ஸோட ஒரு சிம்பிள் ட்ரிக் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட்ஸில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆர்டர். இந்த ஆர்டரை நாம் எப்படி பண்ணாலும் மனப்பாடம் பண்ணால் கொஞ்ச நாள் தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் இதை நம்ம இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் ட்ரிக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகுதா பாருங்கள். முதல்ல மில்லிமீட்டர் அப்படின்றது இருக்கிறதுலையே சின்ன யூனிட், அதாவது ரொம்ப ஸ்மால் யூனிட் அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும்னா, ஒரு பிளாஸ்டிக் கார்டோ இல்லை பேப்பர் திக்னஸோ நம்ம கணக்கெடுக்கும் போது அதுக்கு சின்னதாக மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதே யூனிட்டை ரோடு அளக்க யூஸ் பண்ணுவோமா? மாட்டோம். அப்போ அங்கே கிலோமீட்டர்ன்ற பெரிய யூனிட்டை யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ மில்லிமீட்டர் கிலோமீட்டர் சின்னது பெருசு தெரிஞ்சிச்சு. அப்போது இதுக்கு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது என்ன? இங்கேயும் மீட்டர் இருக்குது, இங்கேயும் மீட்டர் இருக்குது. அப்போ இன்பிட்வீன் மீட்டர் தான் வரும் அப்படின்னு எழுதிடலாம். மீட்டருக்கு எக்ஸாம்பிள், நம்ம கடையில் துணி எடுக்கிறோம். அப்போ அது என்ன எடுப்போம்? மீட்டரில் எடுப்போம் துணியை. கரெக்டாக? அடுத்து நான் சென்டிமீட்டர் டெசிமீட்டர்லாம் ஞாபகம் இருக்குது, ஆனால் எந்த ஆர்டரில் எழுதணும்னு தெரியல எனக்கு. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலாம். இது என்ன ஆர்டர்? இதுதான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஆல்ஃபபெட்ஸ் A to Z. ஏபிசிடியில் நமக்கு ஃபஸ்ட்டு சி வருமா டி வருமா? சி தானே வரும். ஸோ ஃபஸ்ட்டு சி, அப்புறம் டி, அப்புறம் ஹெச். இதுதான் ஆர்டர். சப்போஸ் உங்களுக்கு அது டெசிமீட்டரா டெக்காமீட்டரா ஃபஸ்ட்டு எது வரும்னு டவுட் இருந்ததுன்னா, A to Z ஆப்போசிட் என்ன? Z to A. அப்போ ஃபஸ்ட்டு டெசிமீட்டரா டெக்காமீட்டரான்னு கேட்டால் டெசிமீட்டர், அதாவது ஐ தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஏ வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, நான் ஏன் இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணோன்னா, உங்களுக்கு ஒரு கன்வர்ஷன்ஸ் கேட்டாங்க. இப்போ நான் சென்டிமீட்டரில் கொடுத்துட்டு மீட்டரில் கேட்டேன், இல்லைன்னா டெசிமீட்டரில் கொடுத்துட்டு டெக்காமீட்டரில் கேட்டேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த ஆர்டர் தெரியலன்னா எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? ஏன்னா எல்லா ஸ்டெப்புக்கும் 10 10ன்னு தெரியும். ஆனால் எத்தனை ஸ்டெப் மூவ் பண்ணுறோன்னு தெரியணும்னா இந்த ஆர்டர் தெரியணும்ல, அதுக்காக. சரி, சப்போஸ் இந்த ஆர்டரும் தெரியும் எனக்கு, இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் 10 தெரியுது, ஆனால் என்ன ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷனா டிவிஷனான்னு டவுட்டாக இருக்குன்னா, அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் பார்க்கலாமா? அதுக்கு இப்போ நான் கிலோமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் போகிறேன். அப்போது டுவர்ட்ஸ் உங்கள் ரைட், நீங்கள் இங்கே நிற்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போது டுவர்ட்ஸ் உங்கள் ரைட் வரீங்களா? அப்போ உங்கள் ரைட்டு வரும்போது அப்போ ரைட்டுக்கு ஆப்போசிட் என்ன? ராங். ராங்கோட சிம்பிள் தானே மல்டிப்ளிகேஷன் சிம்பிளும். அப்போ அதுக்கு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த சைட், அதாவது கிலோமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 10 மல்டிப்ளை சிம்பிள். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா ஆப்போசிட் சைடு டிவிஷன், டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகிறது அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு மில்லிமீட்டர் கிலோமீட்டர் மீட்டர்லாம் தெரியுது, ஆனால் எத்தனை யூனிட்ஸ் தெரியலன்னா, ரொம்ப சிம்பிள் ட்ரிக் இங்கே இருக்க பாருங்கள். எல்லா நாளுமே நம்ம ஏதாவது ஒன்று கணக்கு எடுப்போம், ஏதாவது ஒன்று வாங்குவோம், அதுக்கு நமக்கு கணக்கு தேவைப்படும். அப்போது 7 days 7 மெட்ரிக் யூனிட்ஸ். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.